வணக்கம் மக்களே. நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது உளவுத்துறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. மொத்தம் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 3717 வேக்கன்சிஸுங்க. இதுக்கு சேலரியாக உங்களுக்கு மாதம் 75,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டிங்க. ஃப்ரெஷராக இருந்தாலே ஓகே, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங்க்கு அவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 இந்த போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.mha.gov.in ஆர் www.ncs.gov.in. இந்த ரெண்டு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 7 படி உங்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக 44,900 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் பே தாங்க. இது கூட ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் 20% ஆட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் தோராயமாக 75,000 உங்களுக்கு வந்து சேல்ரி வருங்க. ஸோ மொத்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 3717. அதை வந்து அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 1537, இடபிள்யூஎஸ்க்கு 442, ஓபிசிக்கு 946, எஸ்சிக்கு 566, எஸ்டிக்கு 226 அப்படின்னு சொல்லி அவங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மினிமம் நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் +5 இயர்ஸ் சேர்த்துக்கலாம், ஓபிசியாக இருந்தால் +3 இயர்ஸ் சேர்த்துக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் நாங்கள் வந்து போஸ்டிங் வந்து போடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட இருக்கலாம், இருந்தாலும் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் எங்கே வேணாலும் நாங்கள் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு வந்து அவங்க முன்கூட்டியே உங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க. ஸோ இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Tier 1, Tier 2, Tier 3 3 இது இருக்குது. Tier 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்குங்க. அதை வந்து 5 பார்ட்டாக வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங் ஆர் லாஜிக்கல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அப்படின்னு வந்து 100 மார்க்கை வந்து அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டினை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின் 100 மார்க்குங்க. உங்கள் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 ஹவருங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Tier 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏக்கு 20 மார்க்கு, இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷனில் 10 மார்க்கு அண்டு லாங் ஆன்சர் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து 10 மார்க் கேரி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Tier 3 வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். உங்களுக்கு எது நியர்பையோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது 5 ஆப்ஷன் கேட்கும். ஸோ ப்ரியாரிட்டி வைஸாக நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 10 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து ஃபில் பண்ணிங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேண்டிடேட் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட கரெக்டான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த விதமான தகவல், கால் லெட்டர் எதுவாக இருந்தாலும் வந்து இமெயில் ஐடி தான் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடி அண்ட் கரெக்டான மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸாமினேஷன், அட்மிட், கால் லெட்டர் எல்லாமே வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு தான் வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எக்ஸாமினேஷன் ஃபீஸாக 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸாக 550 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ
எல்லா கேண்டிடேட்டுமே ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து கட்டாயம் நீங்கள் 550 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரி எல்லாம் 650 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்லி எஸ்சி எஸ்டி பெண்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 550 ரூபா கட்டணும், மற்றவங்களாம் 650 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் கட்டிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.